வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து கோடிங்னேட்டர் இன்ட்ரடக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, கோடிங்னேட்டர்னா நம்ம என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஃப்ரேம் ஒர்க்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை, ஒரு டெவலப்மெண்ட் கோடை நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக தர்றதுக்காக கோடிங்கை இன்பில்ட் லைப்ரரியாக செட் பண்ணிவிட்டு கால் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகே, அப்படி ஃப்ரேம் ஒர்க்ஸில் நம்ம பார்க்க போகிற ஃப்ரேம் ஒர்க் வந்து கோடிங்னேட்டர் வந்து பிஹெச்பியோட நம்மளால் வெர்சடைலாக ஆக்ட் பண்ணிக்க முடியும். கோடிங்னேட்டரில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. கோடிங்னேட்டரில் இன்ஸ்டாலேஷன் செட்டப் கைடுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம அந்த கோடிங்னேட்டரை ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிட முடியும். கம்பேர் டு அதர் ஃப்ரேம்வொர்க்ஸு கோடிங்னேட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கூட. ஓகே, கோடிங்னேட்டரோட சர்வர் ரெக்குயர்மெண்ட் என்ன? இப்போ கோடிங்னேட்டரோட சர்வர் ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, ஜஸ்ட்டு பிஹெச்பியில் நம்மளுக்கு ஐஎன்டிஎல் எக்ஸ்டென்ஷன், எம்பி எக்ஸ்டென்ஷன் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஏன் இன்ஸ்டால் ஆகிருக்கணும்? எக்ஸ்டென்ஷன்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம யூனிகோட் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபாண்ட்டோட டிஃபால்ட்டு கோடோட இது என்னென்னா ஆஸ்கி கோட் ஃபார்மேட் தான். ஆனால் யூனிகோட் ஃபார்மேட் வந்து எல்லா லாங்குவேஜ் ஃபார்மேட்டும் நமக்கு வந்து சப்போர்ட் ஆகும். இந்த சர்வரில் எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகிறது தான் யூனிகோட் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட் வந்து நமக்கு சர்வர்லேயோ இல்லை பிஹெச்பிலேயோ லோக்கல் ஹோஸ்ட்லேயோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஐஎன்டிஎல் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு பிஹெச்பி இனியில் எனேபிள் ஆகிருக்கணும். எம்பிஸ்ட்ரிங் அதே மாதிரி தான். ஸ்பெஷலாக எதுக்காகனா பிடிஎஃப்காகவும் இமெயில் ஃபாண்ட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறது தான் இந்த எம்பிஸ்ட்ரிங். இந்த எம்பிஸ்ட்ரிங் எனேபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பிடிஎஃப்லேயுமே சரி இமெயிலையுமே சரி ஃபாண்ட்டு நம்மளால் கரெக்ட் ஃபார்மேட்டில் ரன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பிளாங்க் பேஜாவோ இல்லை கொஷின் மார்க்காவோ நம்மளுக்கு வந்து ஃபாண்ட்டு விசிபிலிட்டி ஆகும். அதனால தான் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இது வந்து அதாவது கோடிங்னேட்டர் வெர்ஷன் 7.2ல் நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகி வர மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. ஓகே, என்னென்ன டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷனில் நம்மளுக்கு கோடிங்னேட்டருக்கு தேவைப்படுதுன்னா, MySQL வந்து 5.1க்கு மேலே இருக்கிற கான்ஃபிகரேஷன், வெர்ஷன் 5.1க்கு மேலே இருக்கிற MySQL ட்ரைவ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இதே போஸ்டரேஜ் SQL அப்படின்னா போஸ்டரேஜ் ட்ரைவ் வந்து தேவைப்படுது. SQLite 3 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சர்வர் ரெக்குயர்மெண்ட்ஸில் என்னென்ன வருது, அதாவது MySQL நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், Oracle யூஸ் பண்ணிக்கலாம், போஸ்டரேஜ் SQL யூஸ் பண்ணிக்கலாம், MS SQL யூஸ் பண்ணிக்கலாம், SQLite யூஸ் பண்ணிக்கலாம், QBride யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்பேஸ் ஃப்ரைட் யூஸ் பண்ணிக்கலாம், ODBC ட்ரைவ், அதாவது இது வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த .NET அந்த மாதிரி ஃப்ரேம்வொர்க்ஸில் இந்த ODBC ட்ரைவ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் டேட்டாபேஸ்க்காக. இந்த மாதிரி எல்லா டேட்டாபேஸ் சப்போர்ட்டும் நமக்கு வந்து கோடிங்னேட்டரில் நமக்கு இருக்குது. ஓகே, ஒரு கோடிங்னேட்டர் ஃப்ரேம்வொர்க்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்? கோடிங்னேட்டர் ஃப்ரேம்வொர்க்கை 2 டைப்பாக நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒன்று மேனுவல் இன்ஸ்டாலேஷன், இன்னும் வந்து கம்போசர் இன்ஸ்டாலேஷன். ஓகே, அப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நம்மளுக்கு சர்வரில் எனேபிளாக இருக்கான்னு பார்க்கணும், இல்லை லோக்கல் சர்வரில் எனேபிளாக இருக்கான்னு பார்க்கணும். என்னென்னா, ஒன்று ஐஎன்டிஎல் எக்ஸ்டென்ஷன், இன்னும் வந்து கர்ல் எக்ஸ்டென்ஷன். ஐஎன்டிஎல் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஃபாண்ட் சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. கர்ல் அதே மாதிரி தான். இப்போ இந்த எஸ்எம்எஸ் சர்வர் URL மூலயமா ஒரு சர்வரோட இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கர்ல் எக்ஸ்டென்ஷனோட வேலை. ஓகே, நம்ம மேனுவல் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, நம்ம கோடிங்னேட்டர் சைட்டுக்கு போயிட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷன்ஸில் போய் டவுன்லோட் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டு ஃப்ரேம்வொர்க் எதுவோ அது டவுன்லோட் ஆகிருக்கும். அது ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி
நம்ம நான் ZAMP சர்வர் யூஸ் பண்ணுறேன். அதனால் ZAMPகுள்ளார htdocsகுள்ளார நம்மளுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும், நம்மளுக்கு கோடிங்னேட்டர் ஒர்க் ஆகும். நம்மளுக்கு வேணும்னா இதை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வேணும்னாலும் அப்படியே ஒர்க் பண்ணலாம். ரீநேம் பண்ணி ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு விசிபிலிட்டிக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது மேனுவல் இன்ஸ்டாலேஷன். அதே கம்போசர் இன்ஸ்டாலேஷன்னா என்னென்னா, கெட் கம்போசர் ஆர்குக்கு போனோம் அப்படின்னா விண்டோஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதனோட டவுன்லோட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதே வந்து சர்வரில் வேணும் இல்லை வேறு எதுலையாச்சும் வேணும்னா இதிலே நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஜஸ்ட்டு அந்த கம்போசர் கோடு என்ன கொடுத்துருக்காங்களோ, கோடு என்ன கோடிங்னேட்டரில் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஜஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி என்ட்ரு அடித்தா போதும், இந்த கம்போசர் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இந்த கம்போசர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே, கம்போசர் இந்த ஆர்க்லேயே வந்து நம்மளுக்கு விண்டோஸில் டவுன்லோட் பண்ணி, அதாவது நம்ம லோக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு விண்டோஸ் இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சர்வரில் டிஃபால்ட்டாக இருக்கும், இல்லைனாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கமாண்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்டர் அடித்தா போதும், நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். எந்த ஃபோல்டர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து சர்வரில் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இந்த கம்போசர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு கோடு வந்து ஒரு சர்டைன் பீரியட்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, நம்ம மேனுவலாக என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு லைப்ரரிஸ் மட்டும் மாற்றி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, அது மட்டும் பண்ணால் நம்மளுக்கு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ரன் ஆகிடுமா? கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கு உள்ளே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அப்படி மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வர்றப்ப ஒவ்வொரு தாட்டியும் நம்மளால் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நம்ம கம்போசர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து என்னென்ன அப்டேட் ஆகிருக்கோ ஆட்டோமேட்டிக்காக சர்வரில் நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது சர்வரில் இருந்தால். இதே லோக்கல் ஹோஸ்ட்னால் நம்ம அதே மாதிரி தான் கம்போசர் கமாண்டில் என்ட்ரு பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் ஆகிருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அதுக்காக தான் நம்ம கம்போசர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, கோடிங்னேட்டர்னா என்னென்னு பார்த்தோம், அதாவது ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னு பார்த்தோம். அதில் கோடிங்னேட்டர் ஃப்ரேம் ஒர்க் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கான சர்வர் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஓகே, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் வீடியோவில். தேங்க்யூ.